உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான கலை வந்து ஷாவ்லின் கும்ஃபு. இந்த ஷாவ்லின் கும்ஃபுவை வந்து சீனர்கள் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் கிடையாது. சீனர்களுக்கே அதை சொல்லிக் கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதிதர்மர். காஞ்சிபுரத்தை ஆண்டுட்டு வந்த பல்லவ மன்னனுடைய 3வது மகன் தான் போதிதர்மர். கிபி 5ஆம் நூற்றாண்டில் அரச வாழ்க்கையை துறந்துட்டு சீனாக்கு போகிறாரு. அங்கே வந்து ஷாவ்லின் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து துறவிகள் வந்து உடல் வலிமை இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த கும்ஃபு அப்படின்ற ஒரு தற்காப்பு கலையை வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அதுதான் பிற்காலத்தில் ஷாவ்லின் கும்ஃபு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே தங்கி ஜென் பௌத்தத்தையும் பரப்புறாரு. ஜென் பௌத்தத்துடைய தந்தை அப்படின்னு சொல்லி இவரை சொல்கிறாங்க. தியானம் பண்ணி எப்படி ஞானத்தை வந்து அடைய முடியும் அப்படின்றது தான் இவர் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. அதுதான் ஜென் பௌத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயே இருந்து நிறைய கலைகளையும் அவர் வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு. அதனால சீனர்கள் வந்து இவரை வந்து செல்லமாக தாமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பானில் இவரை தர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய பொம்மைகளை வந்து செஞ்சு அதை வந்து அதிர்ஷ்டத்தின் சின்னமாக கருதுறாங்க. இதை பற்றி புராண கதைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 வருஷம் வந்து தொடர்ந்து செவுத்தை பார்த்து தியானம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மெல்லிய தண்டை வச்சு அது மேலே நின்று கடல் கடந்து சீனாக்கு போனார் அப்படின்னும் சொல்கிறாங்க. தியானம் பண்ணும்போது தன்னை அறியாமல் தூங்கக்கூடாதுன்றதுக்காக அவருடைய கண் இமைகளை அவரே வெட்டியிருக்காரு. அந்த கண் இமைகள் எங்கெல்லாம் விழுந்ததோ அங்கெல்லாம் வந்து டீ செடி வந்து வளர்ந்துருக்கு. அதனால தான் வந்து இப்போ நம்ம தூங்காமல் இருக்கிறதுக்கு டீ குடித்தா தூக்கம் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட ஒரே ஒரு செருப்பை போட்டுட்டு இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சீனர்கள் நம்புறாங்க. அவர் புதைச்ச இடத்த திறந்து பார்த்தப்போ ஒரே ஒரு செருப்பு தான் இருந்துச்சான். ஏன் இவர் சீனாக்கு போனார், தமிழ்நாட்டிலேயே சொல்லி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே வந்து தற்காப்பு கலை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி தற்காப்பு கலைக்கு தாய்நாடே நம்ம தமிழ்நாடு தான். அதனால தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து நிறைய தற்காப்பு கலைகளை வந்து தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பௌத்தமும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறையவே பரவிட்டு இருந்தது. அதனால தான் இவர் பௌத்தத்தை வந்து பரப்புறதுக்காக சீனாக்கு போனார். இவரை வந்து 28வது புத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சீனாவில் ஜப்பான்லலாம் இவருக்கு நிறைய அடையாள சின்னங்கள் இருக்குது, கோவில்கள் இருக்குது, சிலைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் இப்பயும் ஒரே ஒரு இடத்துல மட்டும், காஞ்சிபுரத்தில் ஏதோ ஒரு இடத்துல சின்ன ஒரு சிலை மட்டும்தான் இருக்குது. கடல் கடந்து போய் நம்ம தமிழ் கலைகளாக இருக்கட்டும், இலக்கியங்களாக இருக்கட்டும், மற்ற நாடுகளுக்கு வந்து தெரியப்படுத்தின நிறைய தமிழர்களுடைய அடையாளம் வந்து தமிழ்நாட்டில் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் உண்மை. மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ், புக் ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.